ரெஜினா டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. முத்தழகோட குழந்தைய சாகடிக்கிறதுக்கு எனக்கு மருந்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டாக்டரும் குடுக்குறாங்க. இந்தா பணம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. இல்ல எனக்கு பணம் வேண்டாம். இது என்னோட மனசாட்சிக்கு எதிரா நான் பண்றது. இதுக்கு எனக்கு பணமே வேண்டாம். பார்த்து இது வந்து முத்தழகோட உயிரையும் சேர்த்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. பரவால்ல, பரவால்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அந்த மருந்த வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. பேச்சு டீ குடிச்சிட்டே இருக்காங்க. அப்ப பக்கத்துல அவங்க அக்கா, வீரமுத்து எல்லாருமே இருக்காங்க. சீமந்தத்த நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அவங்க அக்கா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவங்க அக்கா, "சரி நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே செய்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து பழைய வீட்லயே பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்குறாங்க. அதுல என்ன இருக்கு? அது நம்மளோட பரம்பரை வீடு. எல்லாமே அங்க தான் நடந்துச்சு. முத்தழகுக்கு வளகாப்பும் அங்கேயே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்றாங்க. சரிக்கா அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அங்க? அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து சொல்றாரு. இல்ல, இல்ல. அங்க தான் பண்ணணும். ஆமா 2 பேரோட வளகாப்பும் சேர்த்து தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து சொல்றாரு. அஞ்சலிக்கும் பண்ணணும், 2 பேருக்கும் சேர்த்து அங்கேயே பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆனா அஞ்சலி வயித்துல பொறக்கிற குழந்தை மட்டும் தான் நம்ம வீட்டு வாரிசு அப்படின்னு வீரமுத்து சொல்றாரு. இவர் எப்பவுமே திருந்தவே மாட்டாரு. இவர் தங்கச்சும் திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சோட அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கரெக்டா ரெஜினா வராங்க. வந்தவொடனே என்ன ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல வளகாப்பு பண்ணணும். அதாவது வந்து எங்க வீட்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது அந்த பழைய வீட்ல அங்க பண்ணணுமா? எதுக்கு? நான்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். என் பொண்ணுக்கு நல்லா கிராண்டா சூப்பரா வளகாப்பு பண்ணணும் அப்படின்னு ரெஜினா சொல்றாங்க. இல்ல, இல்ல அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அப்ப கரெக்ட்டா அஞ்சலி வராங்க. இல்லம்மா ஏம்மா இப்படி பண்ற? அவங்க அங்கேயே பண்ணட்டும். எனக்கு பூமியோட பொண்டாட்டின்ற அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அவங்களோட வாரிசு. அவங்க பார்த்துப்பாங்க. எல்லாமே பரம்பரை வீட்ல தான் நடக்குது. அதே மாதிரி இதுவும் நடக்கட்டுமா அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. என்ன அஞ்சலி பேசிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க. முத்தழகு உனக்கு ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அத்தை. இந்த குடும்பத்துல நான் வாக்கப்பட்டதுனால நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அதுவும் பேச்சியம்மாவோட அந்த வாரிசை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க குழந்தைய நான் சுமக்கிறதுனால நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. எனக்கு மனப்பூர்வமா சம்மதம். உங்களோட எல்லாமே எனக்கு கிடைச்சா போதும். வேற எதுவுமே வேண்டாம். இந்த ஊர் என்னை எது சொன்னா நான் அதை பத்தி கவலையே படமாட்டேன். நீங்க அந்த வீட்லயே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவளும் என் பொண்ணும் ஒண்ணா 2 பேரையும் ஒண்ணா வச்சு பார்க்குறீங்க. என்னோட பொண்ணோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? பணம் இருந்தாதான் சொந்தக்காரங்களே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. எனக்கு இதில் உடன்பாடே இல்லை. அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க? அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும், அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கோவமாக எழுந்துக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாமா உள்ளே போகலாம். என்ன உள்ளே போக சொல்கிற? முத்தழகு நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ வளகாப்புக்கு அப்புறம் இங்கே இருக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஏன் என்னாச்சு? எதுக்காக அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. என்ன ஆகும் முத்தழகுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை பூமி. முத்தழகு சீமந்தத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதை தான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா வாமா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அஞ்சலி. என்னம்மா பேசிகிட்டு இருக்க? அவங்க ஏற்கனவே நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க. இதில் நீ வேற முத்தழகு இனிமேல் இருக்க மாட்டா. ஏம்மா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அஞ்சலி. அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நான் பக்காவாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. முத்தழகோட குழந்தை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதுக்கு தேவையானது எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மருந்தை காமிக்கிறாங்க. இது வந்து முத்தழகோட சாப்பாட்டில் கலந்துட்டா போதும், குழந்தை அபார்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தழகு உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம் அப்படின்னு. அம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? அம்மா இதெல்லாம் பெரிய தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க? என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? பூமி உனக்கு கிஃப்டாக என்ன தெரியுமா கொடுக்க போகிறான்? வளகாப்புக்கு டிவோர்ஸ் தரப்போகிறான். புரியுதா? அவன் போயிட்டு இந்த கேஸை பற்றியே கவலைப்படாதீங்க, நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், எனக்கு அஞ்சலியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் மனசாட்சியே இல்லாதவன். அது மட்டும் இல்லை, அந்த முத்தழகுக்காக தானே உன்னை தூக்கி போடுறான். இப்போ நீ தான் கெதின்னு அவன் கிடக்கணும். முத்தழகோட குழந்தையும் இருக்கக்கூடாது, முத்தழகம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ரெஜினா. நான் இருக்கேன், லாயர் ரெஜினா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இப்படிலாம் அம்மா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே வெளியே போகிறாங்க. அப்போ சூசு சாப்பாடு கொண்டு வராரு. அப்படியே பாட்டு பாடிட்டே வராரு. என்ன பாட்டெல்லாம் பாடுற அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கேட்குறாங்க. அப்படியே மனசில் பிஎஸ்ன்னு நினப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு கொஞ்சம் தனி வேணும், போய் கொண்டு வா போ அப்படின்னு ரெஜினா சொல்கிறாங்க. இருங்கம்மா நான் போயிட்டு சாப்பாடு கொடுத்தேன், புள்ளத்தாச்சி பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. வாயில் ஏதாவது வந்துட போது. இல்லைம்மா இல்லை இல்லை நீங்கள் எதுவும் திட்டாதீங்க, நான் உங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு அப்புறமே நான் சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசன் வராரு. சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு. எதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்? இங்கே வச்சுட்டு போ, நான் என்ன சாப்பிட்டு வா போகிறேன், போய் தண்ணி எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரும் போகிறாரு. போயிட்டு தண்ணி எடுக்க போகிறாரு. அப்படியே சாப்பாட்டை பார்க்குறாங்க. சுற்றி யாராவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அந்த மருந்தை
முத்தழகு சாப்பிட்ற அந்த சாப்பாட்டில் அப்படியே ஊற்றுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்தழகு இதோட உன் கதையே முடிஞ்சுது, உன் குழந்தையோட கதையும் முடிஞ்சுது. என் பொண்ணு மட்டும்தான் பூமியோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறா. அப்படி தான் நான் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை அப்படியே அந்த சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க.